ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 5:30க்கு தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைலாம் பக்கத்தில் வந்துருச்சு. க்ளீனிங் ஒர்க்லாம் நிறையா இருக்குது. அதனால தான் நேரமாக எந்திரிக்கலான்னு பார்த்தேன். டைம் ஆயிடுச்சு. அப்புறம் எந்திரிச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அப்புறம் சமையல் வேலை பார்க்குறதுக்கே மணி 10 மணி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் ஒர்க்லாம் ஆரம்பித்தேன். தீபாவளி வேறு பக்கத்தில் வந்துடுச்சு. நீங்களாம் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சா? நாங்கள் கிட்டத்தட்ட ஓரளவு பண்ணியாச்சு. பட்டாசும் ஆர்டர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்தோடனே உங்களுக்கு வீடியோ போடுறோம், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் பண்ணேன். ஏன்னா நேற்று வச்சு சாம்பார் கொஞ்சம் இருந்தது. அதனால் ரசமும் 2 வகை பொரியலும் வச்சேன். சாப்பாட்டுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றுங்க, அது நல்லா வளரும். தண்ணி வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி செடிக்கு ஊற்றினா நல்லா வளரும். இன்றைக்கி மேரக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். நேற்று பையன் வேறு தோசை சுட்டு கொடுமான்னு நைட்டு கேட்டுகிட்டே இருந்தான். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா மாவு இல்லை. அது ஒரு வேலையாயிடுச்சு. அரிசி ஊற வச்சு இன்றைக்கி காலையிலே மாவு அரைச்சாச்சு. ஒரு வழியாக க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு. உங்கள் பசங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா சொல்லுங்கள். எங்கள் பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணதுன்னா ஓடி போயிடுறாங்க. செல்லு பார்க்குறேன், டிவி பார்க்குறேன்னு போகிறேன். க்ளீனிங் ஒர்க்லாம் ஓரளவு முடிஞ்சிருச்சு. அப்புறம் பூஜை சாமான்கள்லாம் கழுவிட்டு இருந்தேன். ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கழுவ வேண்டான்னு இன்றைக்கி கழுவிட்டு இருக்கேன். ஒரு வழியாக பூஜை சாமான்கள்லாம் கழுவி முடிச்சாச்சு. அப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கலான்னு பிள்ளைங்களை கூப்பிட்டேன். ஏன்னா அவங்க ஒரே கேம் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி விசேஷ நாளுகளில் பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா அவங்க என்னென்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அப்போ தான் நம்மளோட பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி விலாக்ஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங்.